வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஊப்பிகளாக மாறும் உத்தரப்பிரதேச மக்கள். என்ன சார், ஊப்பினாலே உத்தரப்பிரதேசம் தானே அப்படிம்பீங்களா? இல்லை, ஏற்கனவே நம்ம சமூக வலைதளங்களில் பூரா உடன்பிறப்புகளை பூரா சொல்கிறது ஊப்பிகள், 200 ரூபாய் ஊப்பிகள்னு தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கோணத்தில் நம்ம அதை சொல்லுவோன்னு நினச்சேன். உத்தரப்பிரதேச மக்கள் உடன்பிறப்புகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன அப்படின்ற செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. உத்தரப்பிரதேச மக்கள் உடன்பிறப்புகளாக மாறுகிறார்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று அங்கே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. மக்கள் பெருந்திரளாக திரண்டிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க அவர்களை பார்ப்பதற்கு. அது எந்த ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சுன்னா, எகிரி குதிச்சு உடச்சி அந்த பிளாக்கெட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் போட்டு மக்கள் இதை தாண்டி வராத மாதிரி, அதாவது மேடையில் எல்லோரும் ஏறிடக்கூடாது, ஏறி தலைவர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஏன்னா மக்கள் அன்போடு வரலாம். ஆனால் அந்த மக்களாக சங்கிகளும் உள்ளே வந்திருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் அந்த பிளாக்கெட்லாம் போட்டு வச்சுருக்குது. அது கடைசியில் எந்த ரேஞ்சுக்கு ஆச்சுன்னா, அந்த ரேலியில் அவர்களால் 2 பேராலையும் பேசுகிறதுக்கே முடியாத அளவுக்கு கூட்டம் உள்ளே சேர்ந்து எல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அவரை இருவரையும் பார்க்கக்கூடிய அந்த பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் வந்துட்டாங்க. அப்போது கடைசியாக காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. காவல்துறை இவ்வளோலாம் ஆளுங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல போல இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட்களை நியமிச்சிருக்காங்க. போதுமான காவல்துறை அதிகாரிகள் இல்லை அப்படின்றதுனால இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ண வச்சு ராகுலையும் இவரையும் அகிலேஷ் யாதவையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ராகுல் அங்கே போய் இருக்கக்கூடிய திட்டங்கள் பூரா இருக்குது பார்த்தீங்களா? இந்த திட்டங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, பல இதில் பேசும்போது சொல்லுவேன், இந்த 10 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம், பீகார், எம்பி, அசாம் போன்ற பகுதிகளிலேருந்து இங்கே கூலி வேலைக்கு வரக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வட இந்தியர்கள். அவர்களுக்கு இங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, மருத்துவமனைக்கு போனால், அரசு மருத்துவமனையை சொல்கிறேன், மருத்துவமனைக்கு போனால் 10 பைசா காசு வாங்க மாட்டுறாங்க. நேராக போனால் ஒரு டோக்கன் தராங்க, உட்காந்தோம்னா டாக்டர் பார்க்குறாரு, மருந்து கொடுக்குறாரு, ஊசி போடுறாரு, போயிட்டு வரணும் அனுப்பிச்சி விட்றாங்க. இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி கொடுக்க வேண்டிய சிகிச்சையும் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி விட்றாங்கன்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வட இந்தியாவில் பெரும்பாலான பெரிய நகரங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் மருத்துவமனையே முதல்ல கிடையாது. சரிங்களா? அந்த மருத்துவமனைகள்லையும் போய் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே மருந்துகள் இருக்காது, மாத்திரைகள் இருக்காது, கட்டணம் கூட உண்டு. அரசு மருத்துவமனையில் கட்டணமே உண்டுங்க. அதையெல்லாம் அவன் போய் இங்கேருந்து அங்கே போய் பார்த்து சொல்கிறானா? அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் படிக்காதவங்க கூட சிங்கப்பூருக்கு போயிடலாம், மலேசியாவுக்கு போயிடலாம், அங்கே போய் பேப்பர் போட்டு கூட சம்பாதிச்சுக்கலாம். பேப்பர் போட்டுன்னா போய் வீடு வீடாக பேப்பர் போடுறது, பால் போடுறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போய் ஏதாவது காசு சம்பாதிச்சுட்டு ஊரில் வீடு கட்டலாம் அப்படின்னு. இதே போலவே இப்போ அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மெல்லாம் பேசாமல் தமிழ்நாட்டுக்கு போயிடலாம், தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னா ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு.
அதை மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவங்க ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஏன்னா ஒரு நீயா நான் நிகழ்ச்சியிலே பார்த்தேன், ஒரு வட இந்திய தொழிலாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ மூச்சு குழாயில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது நீயா நான் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தாங்க. வெளியே போய் எங்கள் ஊரில் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு இடங்களில் போய் பண்ணியிருந்தாலோ எவ்வளோ லட்சம் செலவாகுமோ தெரியலங்க. இங்கே ஒரு பைசா கூட வாங்காமல் எனக்கு அரசு மருத்துவமனையில் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதில் ஸ்டாலின் அப்படி இப்படின்லாம் இல்லை, இந்த கட்டமைப்பெல்லாம் நம்ம பல ஆண்டுகளாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதில் குறிப்பாக ஒருத்தருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது மொத்தமாகவே நம்ம திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி இங்கே இது மாதிரி பஸ்ஸில் போனால் ஃப்ரீ, மாதம் பெண்களுக்கு உரிமை தொகைன்னு பணம் கொடுக்குறாங்க, மாதத்துக்கு 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அங்கே எதுவுமே கிடைக்காது. இப்போ ராகுல் காந்தியும் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பெண்களுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்றார். 1 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட மாதம் 8000 ரூபாய் கிட்ட வந்துடும். அதுபோக மாதம் 10 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக கொடுக்கப்படும், மருத்துவமனைகள் இலவசமாக்கப்படும். இப்படி நம்ம பல்வேறு செய்திகளை நம்ம இந்த திராவிட மாடலில் இருக்கிற மாதிரியே அங்கே போய் வாக்குறுதியாக அவர் கொடுக்குறார். எல்லாம் ட்ரைனிங் இங்கே எடுத்துக்கிட்டு போன ட்ரைனிங் தானே. வயநாட்டில் நிற்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, ஸ்டாலினை எங்கள் அண்ணன்றாரு. அப்போ இங்கே எடுத்த ட்ரைனிங்கை வச்சுக்கிட்டு அவர் பார்க்குறாரு, இது மக்கள் செழிப்பாகவும் இருக்கிறாங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, வாழ்வாதாரம் உயருது. இதெல்லாம் அப்போ இந்தியா ஃபுல்லாக செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இந்தியா பூரா நடக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீர் வரை நடக்கிறாரு, பஞ்சாப்லேருந்து கல்கத்தா வரை நடக்கிறாரு. எல்லா பக்கமும் நடந்து மக்களை பார்க்கும்போது அவருக்கு கடைசியாக சரியான மாடலாக தெரிகிறது இதுதான் தெரியுது. இது மாதிரி படிப்பை ஃப்ரீயாக கொடுக்கணும், கட்டாயமாக 10ஆம் கிளாஸ் வரை படிப்பு கொடுக்கணும், அது போக மக்களை எப்படியாவது மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும், அவர்களுக்கு குறைந்தபட்சமாக உணவுப் பொருட்களையாவது இலவசமாக கொடுக்கணும், பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் பணத்தை கொடுக்கணும். கொடுத்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஒன்றும் நடக்காதுங்க. சும்மா இருக்கிற எல்லாத்தையும் ஒரு 8000 ரூபாய் கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க போய் மார்க்கெட்டில் ஏதாவது பொருள் தானே வாங்க போகிறாங்க. அப்போது ஒரு நாளில் ஒரு ஊரில் ஒரு மாதத்துலேயே மொத்தம் ஒரு 50 கிலோ மாம்பழம் தான் விற்கிதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. எல்லார்ட்டையும் பணம் இருந்தால் எல்லோரும் வாங்குவாங்க, புரியுதா? அப்போ பொருளாதாரமும் இதன் மூலமாக உயரும். இந்த பணம் மறுபடியும் அரசாங்கத்துக்கு வரியாக திரும்பி சேரப்போகுது, அவ்வளோதான். புரியுதா? மக்கள்கிட்ட புழங்கிட்டு மறுபடியும் வரியாக தான் திரும்ப வரப்போகுது. இதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? பேஸ்ட் வாங்குவான், ப்ரெஷ் வாங்குவான், ஏதாவது ஒன்று வாங்குவான், ஒன்று வாங்க அதுக்கு உண்டான வரி உள்ளே வரும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த பணம் மக்களுக்கான பணம் மக்களுக்கிடமே போயிட்டு மக்கள்கிட்ட இருந்தே திரும்பி வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தியை புரிஞ்சிக்காத சில முட்டாள்கள் தான் இலவசம்னு அதை மட்டமாக பேசுகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா தன்னை உயர்வாக நினச்சிக்கிறது. சரியா? தன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு மற்றவனை மட்டமாக நினச்சிக்கிட்டு என் வீட்டில் தான் இதெல்லாம் இருக்கும், மற்றவன் வீட்டிலலாம் இருக்காது, மற்றவனுக்கெல்லாம் இதெல்லாம் வாங்க முடியாது, என்னால் மட்டும்தான் இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய சிந்தனையில் தான் மக்களை இப்படியே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பது. நான் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லுவேன் அடிக்கடி. என்னென்னா, மனிதர்கள் காட்டுவாசிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக ஒருத்தன் இருக்கிறவன் யாராக இருப்பான்? அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, 65-70 வயசு ஆகி நடக்கவே முடியாத ஒரு முதிய வயதுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அன்னைக்கு வேட்டையில் ஒரு வேட்டையாடி ஒரு மானையோ 2 மானை அடித்து தூக்கிட்டு வராங்கன்னா அந்த மானை பிரித்து கறியை பங்கு வைக்கும்போது எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துதான்னு பார்ப்பான். அவன் தான் தலைவனாக இருப்பான். அப்போ ஒரு நாடு அந்த 20 பேரில் ஒரு 4-5 பேர் வேட்டைக்கே போக முடியாத அளவுக்கு கூட உடல் நலம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனாலும் அந்த தலைவன் தன் கூட்டத்துக்கு எல்லாருக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கணுன்றதுக்கு உறுதி செய்கிறான்ல. அப்போ ஒரு அரசாங்கம்னு இருந்தால் என்ன செய்யணும்? அந்த அரசாங்கம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர்களது வாழ்வாதாரம், அதாவது 3 வேளை உணவு, உடை, தங்குமிடம், இதுதான் மனுஷனுக்கு 3 தேவை. இந்த 3த்தையும் உறுதி செய்யணும். அதெல்லாம் முடியாது, நீயே எதாவது பண்ணி நீயே சம்பாதிச்சு நீயே பண்ணிக்கணும்னா சம்பாதிக்கவே அவனுக்கு வழி இல்லையே. அவனுக்கு வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருந்தால் தானே அவன் வேலை செய்ய ரெடி.
ஆனால் அந்த வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருந்தால் தானே வேலை செய்வான். ஒருத்தன் கிராமத்தில் இருக்கிறான்ப்பா, கிராமத்தில் ஒரு 50 பேர் பசியும் பட்டினியுமாக இருக்கிறான், ஒரே ஒரு பணக்காரன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு சோத்தை மட்டும் போடுறவனா வந்து வேலை செய்ய அப்படிமா. கூலியே கிடையாது. இஷ்டம் இருந்தால் வந்து வேலை செய்யணும். எத்தனை நாள் அவனும் பசியாகவே இருப்பான். சரி போவான். கடைசியில் அவர்களின் உழைப்பு சுரண்டப்படும். அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்? அந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் வசதி செஞ்சு கொடுக்கணும். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு போகிறதுக்கு. அப்போ பக்கத்தில் நகரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணையார்கிட்ட போய் அடிமை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு பஸ்ஸை பிடிச்சி பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு வந்துடுவான். அந்த டவுனுக்கு வந்து அங்கே ஏதாவது கூலி வேலையை செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 200 500 வட இந்திய கணக்கில் சொல்கிறேன், ஏதோ ஒன்று சம்பாதிச்சு அதன் மூலமாக ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய் குடும்பத்தில் கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மற்ற வேலைகளை பண்ணுவோம். முதல்ல சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால் தானே அடுத்த கட்டமாக பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். அடுத்த கட்டமாக பிள்ளைங்க படித்தா தான் அவங்க வந்து இந்த கூலி வேலையை விட்டு வேறு வேலைக்கு போக முடியும். ஒரு சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் 50% பேர் விவசாயத்தில் தான் ஈடுபட்டிருக்காங்களாம். அதாவது விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க. அதாவது 50% பேர்னால் என்ன அர்த்தம்னா, 2 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் விவசாயம் பண்ணி இந்த 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இந்தியாவில் 2 பேர் இருக்கான்னா அதில் ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான், இன்னொருத்தன் வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணுறான். இந்த 2 பேர் இவன் ஒருத்தன் அறுவடை செஞ்ச உணவுப் பொருளை வச்சு இவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. அதாவது இந்தியாவில் பாதி பேர் வேறு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்க. அதன் மூலமாக என்ன நடக்குது? விவசாயத்தில் பெருசாக டெக்னாலஜி எதையுமே இவங்க பயன்படுத்துறதில்ல. இன்னும் பழைய காலத்து ஏதோ ஒரு ஓடசல் மாடல்லே பண்ணிக்கிட்டு சரியான மகசூலும் இல்லாமல் அறுவடையும் இல்லாமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றது தான் பொருள். ஒரு நாட்டில் 10% பேருக்கு மேலே விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. விவசாயம் சார்ந்த தொழிலில் ஒரு 10% பேர் இருந்தால் போதும். மிச்சம் எல்லாத்துக்கும் கருவிகளை கொண்டு வரணும். மனிதன் என்பவனே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவிகளை தயாரிக்கும் மிருகம். மற்ற மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன? மற்ற மிருகங்கள் வந்து தங்கள் உடலை மட்டும்தான் பயன்படுத்தும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நடந்து போகிறதா இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் தங்களது உடலை தான் பயன்படுத்தும். மனுஷன் ஒருத்தன் தான் கருவிகளை பயன்படுத்தக்கூடியவன். நடந்து போகணுமா? வேண்டாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம், வண்டியில் போகலாம், மாட்டு வண்டியில் போகலாம். இப்படி எல்லாத்துக்கும் கருவிகளை கண்டுபிடிப்பவன் மனிதன். அப்போ இந்த கருவிகளெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா படிப்பு வேணும்னா அதுக்கு முன்னாடியே அடிப்படையில் சாப்பாடு வேணும். சாப்பாடே இல்லாமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க தான் வட இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இவர் ராகுல் வந்து புதிதாக ஒரு கோணத்தில் மக்களை கூப்பிடும்போது மக்கள் மிக மகிழ்ச்சியாக கடல் போல் திரண்டு அவர் பின்னாடி வராங்க. அப்போ இவ்வளோ மக்கள் கூட்டம் வருதுன்னா இதுவே நமக்கு நல்லா தெரியுது. இன்றைக்கி மே மாதம் 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? இன்றைக்கி காலையில் 11 மணி வரை அந்த கணக்கீடு படி 25% வாக்குப்பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலைல 11 மணிக்கே 25%ன்றது வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதம் தான். ஏன்னா சாயங்காலம் வர இருக்குது. இந்த வாக்கு சதவீதம் எப்படியும் ஒரு 60-70% கிட்ட வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வாக்குகள்லாம் வந்து மோடிக்கு எதிராக போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுவும் இப்போ கடந்த ஒவ்வொரு கட்ட தேர்தல் மாறும்போதும் அதாவது முதல் கட்டம் வரும்போது நாங்கள் 400 சீட்டுன்னாரு, அடுத்த கட்டம் வரும்போது நாங்கள் 300ஆவது வந்துடுவோம் அப்படின்றாரு. நம்ம கேள்வியே என்னென்னா, உனக்கு 270 தானே வேணும், உனக்கு எதுக்கு 400 வச்சு நீ என்ன பண்ண போகிற? 273க்கு மேலே நீ எந்த நம்பர் வச்சுருந்தாலும் நீ தான் ஆட்சிக்கு வரப்போகிற. அதில் என்ன 400ன்றது? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எதிர்கட்சிகளை ஒழிச்சு கட்ட போகிறேன் அப்படின்றார். ஒழிச்சு கட்ட போகிறதுனா என்ன அர்த்தம்னா, என்னை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதுதான் அதில் உள்ள அடிப்படை உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். என்னை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோட வெளிப்பாடு தான் 400 சீட் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதை உடைச்சி ஒவ்வொரு கட்ட தேர்தல்லையும் வரக்கூடிய அவருக்கு ரிப்போர்ட் வரும் உளவுத்துறையிலேருந்து, எப்படி வாக்குப்பதிவுகள் ஆச்சு அப்படின்னு. அந்த வாக்குப்பதிவுகளின் ட்ரெண்ட் என்னன்றதை அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தோற்றுக்கிட்டே போகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டு வரிசையாக வன்மங்களை அவர் கக்கிக்கிட்டே இருக்கார். இன்னொரு புறம் ராகுல் நாடு முழுவதும் அன்பை விதைத்து கொண்டு இருக்கிறார். ஆக அன்பு தான் வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் நேற்று நடந்த கூட்டத்தில் அப்படி அலைமோதும் கூட்டமாக மக்கள் திரண்டிருக்காங்க. மக்கள் வந்து ஒரு தலைவரை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா போக மாட்டாங்க.
பாஜகவுக்கு ரேலின்றாங்க, வெறும் ரோடு தான் இருக்குது. ஆளை காசு கொடுத்து கூட்டு வந்தால் கூட அவ்வளோ கூட்டு வர முடியல. இங்கே மக்கள் தானாக வந்து கூடுறாங்கன்னா இந்த தலைவனால் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு அந்த மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கம் தான் அது. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக தேர்தலில் எதிரொலிக்கும். ராகுல் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். மோடி விரைவில் வீட்டுக்கு போவார். இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. 10-12 நாளாக, ஜூன் 4 இன்றைக்கி 20ன்னு வச்சா கூட ஒரு 15 நாள் இருக்குது. இந்த 15 நாள் நம்ம பல்ல கடிச்சிட்டு மோடி அடிக்கிற கூத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதன் பிறகு மோடிக்கு நடக்கக்கூடிய சிறப்பு கவனிப்புகள் என்ன அப்படின்றதுக்கு தான் நான் ஆர்வமுடன் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.